நண்பா, டைம் உனக்காகவோ எனக்காகவோ ஏழை பணக்காரன்னு யாருக்காகவும் நிற்கிறதில்ல. அது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக நகர்ந்துட்டுருக்கு. நீங்கள் கவனித்தாலும் சரி, கவனிக்காட்டாலும் சரி, நொடிகள் நகர்ந்து நிமிடங்கள் கடந்து போகுது, மணி நேரங்கள் மறைந்து போகுது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கி எழும்போது காலம் நமக்குன்னு ஒரு கிஃப்ட் தருது. அதுதான் 24 ஹவர்ஸ். நம்ம ரோல் மாடலாக நினைக்கிற அப்துல் கலாம் ஐயா, விராட் கோலி, பணக்காரங்க, ஏழைங்க எல்லாருக்கும் அதே 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. யாருக்கும் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கிறதில்ல. ஆனால் யாருக்கும் தெரியாத உண்மை ஒன்று இருக்குது. மனுஷனுக்கு இடையே உள்ள வித்தியாசம் நேரத்தின் அளவில் இல்லை. அதுக்கு பதிலாக அந்த நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க வித்தியாசத்தில் தான் இருக்குது. சிலர் அந்த நேரத்தை தங்கத்துக்கு ஈடாக மதிக்கிறாங்க. அதை தெளிவான நோக்கத்தோடும் கவனத்தோடும் பயன்படுத்துகிறாங்க. அர்த்தமுள்ள செயல்களையும் அந்த முதலீடும் செய்கிறாங்க. ஆனால் மற்றவங்க தூசியாக நினைக்கிறாங்க. எந்த ஒரு கவனமும் இல்லாமல் நேரம் கடந்து போகிறத அனுமதிக்கிறாங்க. காலம் உங்களை எடை போடுவதில் தண்டனையும் கொடுக்கறதில்ல. அது முன்னோக்கி மட்டுமே போயிட்டே இருக்குது. உங்கள் கனவுகள், பயங்கள் அண்ட் நீங்கள் சொன்ன சாக்குப்போக்கள் எதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களால் மீண்டும் பெற முடியாத ஒன்று. நாம் வீணடிக்கிற ஒவ்வொரு நொடியும் நிமிடமாக மாறுது, நிமிடம் நாட்களாக மாறுது, நாட்கள் மாதங்களாக மாறுது, மாதங்கள் வருடங்களாக மாறுது. நீங்கள் அதை உணர்றதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை உங்களை விட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும். காலங்கிறது ஒரு சவால், அதே சமயம் வாய்ப்பும் கூட. நீங்கள் தயாராக இருந்தாலும் இல்லைனாலும் அது போயிட்டே தான் இருக்கும். என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் அது கூட சேர்ந்து பயணிக்க போகிறீங்களா, அது உங்களை விட்டு போக செல்ல அனுமதிக்க போகிறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்கள் நேரத்தை எப்படி புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் வென்டர்ஸ். ஒரு மணி நேரத்தோட மதிப்பு தெரியாமல் அதை குறைவாக மதிப்பிடுறாங்க. ஆனால் அந்த ஒரு மணி நேரம் எல்லாத்தையும் மாற்றும். ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் படிப்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்கள் பாடியை மாற்றும். ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் கவனத்தோடு இருப்பது உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். இது பார்க்க சின்னதாக தெரியலாம், ஆனால் இந்த சின்ன விஷயங்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்யும்போது அது காலப்போக்கில் பிரம்மாண்டமான முடிவுகளை உருவாக்குது. ஒரு நாள் முடிவில் அந்த வித்தியாசம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அந்த வித்தியாசம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. காலத்தில் மறைந்து இருக்கும் வலிமை இதுதான். ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள அது காத்து இருக்குது. மாறுபடுவது உங்கள் நோக்கம் மட்டும்தான். அதனால் அதை வீணடிக்காமல் எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிங்க. அதை நிறுத்தவோ மீண்டும் பெறவோ முடியவே முடியாது. அதை கடந்து விட்டால் அவ்வளவுதான். உங்கள் கவனத்தை சிதறடிக்கவும் உங்கள் மனசை ஆக்கிரமிக்கவும் உங்கள் கூடவே செல்ஃபோன் வச்சுருக்கீங்க. அதில் கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு தூண்டுதலும் இருக்குது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு உங்கள் டோப்பமைனை தூண்டக்கூடிய விஷயங்களும் இருக்குது. நீங்கள் அதை கட்டுப்பாடு இல்லாமல் பயன்படுத்தும் போது அது உங்கள் நேரத்தை வீணடிக்குது. நான் 10 நிமிஷம் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 30 மினிட்ஸ் 1 ஹவர்னு உங்களை அறியாமலே நேரத்தை அதில் வீணடிக்கிறீங்க. வீணடிக்கிறது உங்கள் நேரம் மட்டும் இல்லை, உங்களுடைய கவனமும் சுய கட்டுப்பாடும் தான். பெரும்பாலான மக்கள் திறமை இல்லாமல் தோற்று போகிறதில்ல, அவங்களுடைய கவனச்சிதறலே அவங்க தோற்று போகிறாங்க. கவனச்சிதறல் ஒரு ஆபத்தான விஷயமாக தெரியாமல் உங்களுக்கு எதமாகவும் எளிதாகவும் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது தான் ஓய்வுன்னு உங்கள் மூளையை நம்ப வைக்குது. ஆனால் அது உங்கள் கனவுகள் அளிக்கக்கூடிய ஸ்லோ பாய்சன். கவனச்சிதறல் ஒரு எதிரியாகவும் கவனத்தை ஆயுதமாகவும் மாற்றும் போது நீங்கள் இழந்த நேரம், ஆற்றல், வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். காலத்தை பற்றிய மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்று, உங்கள் நிமிடங்கள் செயல்களால் மட்டுமல்ல மனிதர்களாலும் எடுத்துக்கொள்ளப்படுது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை கீழ்நோக்கி இழுக்கும் மனிதர்களிடமிருந்து இது வருகிறது. இந்த மாதிரி மனிதர்கள் உங்கள் எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் அமைதியை கெடுக்கிறாங்க. அவங்க உங்கள் கவனத்தை இலக்கிலேருந்து திருப்புறாங்க. மேலும் அவங்க வதந்தியை பரப்புகிறாங்க, விமர்சிக்கிறாங்க, எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸோடு இருப்பாங்க. நீங்கள் கவனமாக இல்லைனா மெதுவாக அவங்க உலகத்திற்கு இழுக்கப்படுவீங்க. அவர்களை போலவே பேசவும் சிந்திக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களிடம் உள்ள மிக விலை உயர்ந்த விஷயங்களில் ஒன்று நேரம். உங்கள் மனம்தான் உங்கள் ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுற மிஷின். இந்த பொக்கிஷங்களை அவர்கிட்ட இருந்து வீணடிக்கக்கூடாது. நம்ம சூஸ் பண்ணுற மனிதர்கள் கூட ஃப்யூச்சர் அஃபெக்ட் பண்ணும். உங்களால் உயர்த்துபவர்கள், ஊக்குவிப்பவர்கள், ஆதரவாக இருக்கவங்க கூட உங்கள் நேரத்தை செலவிடுங்க. எந்த கணத்தில் தவறான மனிதர்களிடமிருந்து உங்கள் நேரத்தை நீங்கள் பாதுகாக்க தொடங்குறீங்களோ அந்த கணமே உங்கள் வாழ்க்கையை உயர தொடங்கும். டீஃபோக்கஸ் என்னும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது ஒரு அசாதாரண விஷயம் நடக்குது. மற்றவங்களால் 3 மணி நேரத்தில் முடிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிப்பீங்க. உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பல மடங்கு அதிகமாகுது. டீஃபோக்கஸ் இருக்க சரியான சூழ்நிலையை ஏற்படுத்த வேணும். சுத்தமான ஒர்க் ஸ்பேஸ் உங்கள் மனசை அமைதியப்படுத்துது. அமைதியான சூழல் உங்கள் மூளையை நிதானமாக வைக்குது. உங்களுடைய டெடிகேஷன் நீங்கள் தொடங்கிய விஷயத்தை முடிக்க உதவுது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 1 ஹவர் தொடர்ந்து வேலை செய்யும்போது உங்கள் பிரெயின் ஃப்ளோன்னு சொல்லப்படுற மனநிலைக்கு போகுது. அப்படி போகும்போது உங்கள் வேலை ஈஸியாக நடக்கும், எதையும் ஈஸியாக கற்றுக்கொள்ள சுலபமாக இருக்கும். உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்கள் அதிக ஐக்கு கொண்டவர்கள் மட்டுமல்ல, அவங்க நீண்ட நேரம் ஃபோக்கஸாக இருக்க தெரிஞ்சவங்க. ஒரு நிமிஷத்தையும் எப்படி நோக்கத்துடன் பயன்படுத்த வேணும் அவங்களுக்கு தெரியும். உங்கள் கவனத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளும் வரை உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த முடியாது. உங்களுடைய மார்னிங் ஹேபிட்ஸ் ஒரு காம்பஸ் போல், அது உங்கள் இலக்கு நோக்கி வழி நடத்தும். அந்த கவனச்சிதறலிருந்து உங்களை பாதுகாக்கும். சிறந்த மார்னிங் ஹேபிட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் தேவையில்லை, அதற்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும் போதும். பதட்டம் இல்லாமல் நிதானமாக எழுதுறீங்க. இது உங்கள் மனசுக்கு அமைதியான தொடக்கத்தை தரும்.
5 மினிட்ஸ் யோகா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் உங்கள் பிரெயினுக்கு தெரிந்து கொள்ள அளவுக்கு உங்கள் டேவை பிளான் பண்ணுங்கள். புதுசாக ஏதாச்சும் கற்றுக்க சில நிமிஷம் ஒதுக்குங்க. ப்ராக்ரஸ்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்களால் பிளான் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு குழப்பம் எதுவும் வராது. அது நேரத்தை ரொம்ப பாதுகாக்கும். உங்கள் மனம் உங்கள் லட்சியத்தோடு ஒன்றா இருக்கும்போது உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் கதையின் தொடக்கமே உங்கள் காலை பொழுது தான் இருக்குது. நீங்கள் எப்படி தொடங்குறீங்களோ பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. ஸோ அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்க. காலம் சும்மா கடந்து செல்வதில்லை, அது உங்களை செதுக்கி கொண்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் எதிர்காலத்தில் யாராக போகிறீங்கன்னு உருவாக்க கொண்டு இருக்குது. இன்னிலிருந்து ஒரு வருஷம் கழித்து உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வலிமை உடையவராக, புத்திசாலித்தனமாக, தன்னம்பிக்கை உடையவனாக வாழ போகிறீங்களா? உங்கள் வாய்ப்புகளை தவற விட்டு கெட்ட பழக்கங்கள் உடையவனாக வாழ போகிறீங்களா? எதிர்காலம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கவனித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போடும்போது, நேரத்தை வீணடிக்கும் போது உங்கள் ஃப்யூச்சர் பலவீனமாகுது. அதனால் இன்னிலிருந்து நல்ல விஷயங்களை செய்ய தொடங்குங்க. அதை பார்த்து உங்கள் ஃப்யூச்சர் பெருமைப்பட வேணும்.